இந்த 10 வருஷத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நம்ம கரண்ட் ஃபெசிலிட்டி போட்டு லைட் ஃபெசிலிட்டி போட்டு 3 ஃபேஸ் சப்ளை வந்து நம்மளுக்கு கரண்ட் வேணும் அப்படிங்கிறனால நம்ம சில லேக்ஸ் அதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளோ வருஷத்தில் நம்மளுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஆக போகுது இந்த மொபிடெக் நாங்கள் போட்டு. இப்போ போன மாதம் வந்து தேங்காய் வந்து ஒரு 5000 காய் வெட்டணும். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த தென்னை மரம் வச்சு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த ஃபஸ்ட்டு டைம் காய்க்கிறதுக்கே ஒரு உறுதுணையாக இருக்குது இந்த மொபிடெக் தான். வணக்கம். கரூர் மாவட்டம் கடவூர் தாலுக்கா கீரனூர் வில்லேஜ் சாமிப்பிள்ளைப்புதூர் எங்களுடைய சொந்த ஊர். சொந்த ஊரில் எங்களுக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் மொத்தம் நிலம் இருக்குது, நஞ்சை பூமி. அதில் வந்து 6 ஏக்கர் வந்து தென்னை மரம் வச்சுருக்குறோம். அந்த தென்னை மரம் வந்து 2012 அந்த தென்னந்தோப்பு உருவாக்கணும். அதற்கு முன்னாடியெல்லாம் எங்களுடைய வேளாண்மை என்ன இருக்குமா அப்படின்னா, வயல் அடிப்போம். ஒரு போகம் வந்து வயலில் ஒரு 4 மாதம் அல்ல 5 மாதம் வரைக்கும் நெல் அறுவடை பண்ணுவோம். நெல் அறுவடை பண்ணி முடிஞ்சோடனே மானாவாரி பூமினால் அங்கே தண்ணி பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். அந்த தண்ணி பற்றாக்குறைக்கு தகுந்த மாதிரிக்கு நாங்கள் வந்து கடலை, எள், சூரியகாந்தி இந்த மாதிரி 3 மாதம் அல்லது 4 மாதத்துக்குள்ளே ஒரு வரக்கூடிய ஒரு வேளாண்மையை செஞ்சு அதை எடுப்போம். அதனுடைய வருமானத்தை நாங்கள் பார்ப்போம். அப்படி இருந்த சூழ்நிலையில் காலங்கள் மாற மாற ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாகுது. ஆட்கள் பற்றாக்குறை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கூலியினுடைய செலவுகள் வந்து அதிகமாகுது. அப்போது அந்த கூலியினுடைய செலவுகளுக்கும் ஆள் பற்றாக்குறைக்கும் ரெண்டையும் ஈடுகட்டுறதுக்காக தென்னை மரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தென்னை மரத்தை 2012 வச்சோம். ஏறத்தாழ 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷத்துக்கு இடையில் நாங்கள் கரும்பு நட்டுருந்தோம். கரும்பு நட்டு அதில் தென்னம்பிள்ளை ஊடு பயிராக வச்சுருந்தோம். அந்த கரும்பு நட்ட பொழுது நாங்கள் கரும்புக்காக ட்ரிப் லைன் போட்டிருந்தோம். அந்த கரும்பு வந்து 3 ஆண்டுகள் தான் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தென்னம்பிள்ளை மேலே வந்தோன்னே எடுக்க முடியல. அப்புறம் அந்த கரும்பு அடிச்சுட்டு வேறு எந்த வெள்ளாமையும் வைக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரிப் லைன் மூலமாக நாங்கள் வந்து தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சினோம். அது ஓரளவுக்கு தான் வந்து தண்ணி பாய்ஞ்சுது. அந்த ட்ரிப் லைனில் வந்து அதிகமாக தண்ணி கொடுக்க முடியல. ஓரளவுக்கு மரத்தை காப்பாற்றி வைக்க முடிஞ்சுது. அந்த மரத்தை காப்பாற்றி வச்சதுக்கப்புறம் இடையில வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ட்ரிப் லைன் தண்ணி பத்தாதனால வாய்க்கால் போட்டு தண்ணி விட்டோம். அந்த வாய்க்கால் போட்டு தண்ணி விட்டாலும் அந்த வாய்க்காலில் போகிறதுக்கு வந்து வாய்க்காலே தண்ணி அதிகமாக குடிச்சிடுது. அப்போ மரத்துக்கு போய் கிடைக்கிறது கொஞ்சம் தான் கிடைக்குது. அப்போ அந்த மரத்தை வந்து 6 ஏக்கர் ஒரு ரவுண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8 நாள் அல்லது 10 நாள் வரைக்கும் ஆயிரும். ஒரு ரவுண்டு தண்ணி பாயிறது அப்படின்னா ஒரு 8 நாள் வரைக்கும் பாஞ்சிட்டு இருக்கு. அது மாதிரி பாய்ஞ்ச போது மரத்தை காப்பாற்றி வைக்க முடியுது. அதுக்கு தகுந்த வந்து எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணீர் பற்றாக்குறைனால உரங்கள் கொடுக்க முடியல. உரங்கள் கொடுக்க முடியாதனால எங்களுக்கு விளைச்சல் கம்மியாயிருச்சு. அப்போ நாங்கள் வந்து மரத்தை காப்பாற்றி வச்சா போதுங்கிற சூழ்நிலையில் மீண்டும் ஒரு 2 ஆண்டுகள் வந்து வச்சு பண்ணினோம். ஒரு 6-7 வருஷம் ஆனோன்னே அதுக்கப்புறம் மரத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியுது. இந்த தண்ணியை பாய்ச்சி அந்த ஒரு வருமானத்தையும் பார்க்க முடியல. அப்புறம் இந்த சூழ்நிலையில் வந்து எங்கள் பையன் வந்து சின்ன பையன் வந்து மோகன்கிறவர் ஒரு இன்ஜினியராக இருக்கார் பெல்ஜியத்தில். அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரிப் லைன் இருக்கும், அந்த ட்ரிப் லைன் இதை வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்து ஒரு மொபிடெக்ங்கிற கம்பெனிக்கு வந்து இவங்க கம்பெனிக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசினார். அவரும் பேசுவார் உங்கள்கிட்ட. வணக்கம், என் பேர் மோகன். நான் வந்து பெல்ஜியம்லேருந்து குளோபல் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். என்னோடய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பேண்டமிக் டைமில் வந்து நான் இங்கே லாஸ்ட் இயர் மார்ச்சில் வந்து நான் இங்கே இந்தியா வந்தேன். ஸோ இங்கே இந்தியா வந்துட்டு இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ வந்து அம்மா அப்பாவோட நான் வந்து ஃபார்ம்லேயே இங்கே ஸ்டே பண்ணியிருந்து பார்க்குறப்போ இங்கே தென்னை மரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வறண்டு போய் ரொம்ப காஞ்சி போயிடுச்சு, காயே இல்லை, வறட்சியாக இருந்தது. அப்போ வந்து நான் இவங்கள்ட்ட கேட்டேன், அதாவது இந்த ஏன் வந்து தென்னை மரம்லாம் இப்படி இருக்குது, ஏன்னா 10 இயர்ஸாக நம்ம வந்து தென்னை மரம் வச்சுருக்கோம், இதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னெல்லாம் வருது அப்படின்னு கேட்டோம்னா எதுவுமே இல்லை, காயெல்லாம் காஞ்சி போயிருக்கு. அப்போ மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா வாட்டர் ஸ்கேசிட்டி அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் 2 போர் போட்டோம். 2 போர் போட்டு 2 தண்ணி எடுத்து விட்றோம். அப்போயும் வந்து இவங்க அந்த மரம்லாம் காஞ்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த 10 வருஷத்து நடுவில். அப்போ நான் கேட்டேன், நம்ம போரும் போட்டிருக்கோம், தண்ணியும் இருக்குது, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன்னா, அப்போ அடுத்த ப்ராப்ளமாக இவங்க வந்து கரண்ட்டை சொல்கிறாங்க. கரண்ட் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தான் வந்து 3 ஃபேஸ் கரண்ட் வரும். பகல் 6 மணி நேரம், நைட் 6 மணி நேரம், 12 மணி நேரம். அப்போ கேட்டேன்னா பகலில் மட்டும்தான் எங்களால் தண்ணி பாய்ச்ச முடியுது, நைட்லலாம் எங்களால் பாய்ச்ச முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு ரீசன். அது ஏன்னா பரவாயில்ல, அம்மா அப்பா வந்து ஏஜ் ஆகிடுச்சு, நம்ம நைட்டு போய் அவங்களெல்லாம் தண்ணி பாய்ச்ச வைக்க சொல்ல முடியாது. அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் வந்து இதோடைய ரூட் காஸ் அனாலிசிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றா எடுக்கிறோம். கரண்ட்டு சொல்கிறாங்க, தண்ணி சொல்கிறாங்க, இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் நான் நெட்டில் வந்து தேட ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து யாராவது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்களா, அக்ரிகல்ச்சரில் எதாவது மாடர்ன் டெக்னாலஜி இருக்கான்னு தேடும்போது தான் எனக்கு வந்து மொபிடெக் பற்றி தெரிய வந்தது. அப்போ என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து இவங்க என்ன மாதிரியான பண்ணுறாங்கன்னு சொல்லி பல வீடியோஸ்லாம் தேடிட்டு
நான் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறேன். இந்த ஜீவானந்தம்னு சொல்லிட்டு ஒரு சார் இருந்தார் சேல்ஸில். ஸோ அப்போ அவர்கிட்ட பேசும்போது தான் அவர் வந்து எனக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க. அப்பா சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சாலும் இது வந்து நம்ம நேரில் போய் ஒரு ஃபார்மை விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போய் இந்த ஃபார்மை விசிட் பண்ணோம். ஸோ விசிட் பண்ணும்போதே வந்து அவங்க ரொம்ப தெளிவாக மொபிடெக் வந்து எங்களுக்கு 3 ஃபேஸாக கொடுத்துட்டாங்க. அதாவது ப்ரீ ஒர்க் போஸ்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி பிரித்து கொடுத்தாங்க. ப்ரீ ஒர்க் அப்படின்னா வந்து சைட் அசஸ்மெண்ட்டு. இவங்க நேரில் வந்து இங்கே இந்த சைட்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ட்ரையாக இருக்குது, இதுக்கு என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிலாம் இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறமேட்டு நம்ம ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா ஒர்க்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோகுல்னு ஒரு இன்ஜினியர் வந்திருந்தா. அப்படி அவர் வந்து அவங்களோட ஒர்க்கே வந்து அவ்வளோ ரொம்ப நீட்டாக இருந்தது. அவங்களோட கேபிளிங்லேருந்து, அவங்க ஒயரிங் ஃபினிஷ் பண்ணுறதுலேருந்து, அந்த கனெக்டிவிட்டியிலேருந்து, அதோட டெஸ்டிங் மெத்தட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தா. அப்படி அது போக இவங்களோட டெக்னாலஜியுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இது நம்ம குளோபல் லெவலில் நிறைய பார்த்தாலும் லோக்கலைஸ்டாக வந்து இவங்க இதை ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அது போக வந்து சர்வீஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத நான் கேள்விப்பட்டுட்டு தான் சரி இதை வந்து நம்ம வேறு எங்கேருந்து பண்ணுறதுக்கு நம்ம வந்து லோக்கல்லே இவங்க இருக்காங்க, நாளைக்கு ஏதாவது சர்வீஸ்னால் கூட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வரோம். இந்த 10 வருஷத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நம்ம கரண்ட் ஃபெசிலிட்டி போட்டு, லைட் ஃபெசிலிட்டி போட்டு, 3 ஃபேஸ் சப்ளை வந்து நம்மளுக்கு கரண்ட் வேணும் அப்படிங்கிறனால நம்ம சில லேக்ஸ் அதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளோ வருஷத்தில் நம்மளுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. இந்த மொபிடெக் போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து அவங்க இன்ஜினியர்ஸ் இங்கே வந்திருந்தப்போ ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதாவது நீங்கள் போட்டிருக்கிறது வந்து சுகர் கேனுக்கான ட்ரிப் இரிகேஷன், இதை வந்து நீங்கள் கோகனட்டுக்கான ட்ரிப் இரிகேஷனாக மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை முதல்ல மாற்றினதுலேருந்து இந்த மொபிடெக்கோட டிவைசஸ் போட்டதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த 10 வருஷத்தில் இப்போ தான் முதல் தடவை வந்து இவங்க ஈல்டு எடுத்திருக்காங்க. ஒரு தடவை வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு 4 தடவை நம்ம காய் வெட்டினா கூட ஒரு தடவைக்கு நான் வந்து நம்மளுக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் முதல் வெட்டுக்கு 30,000 ரூபா வருதுன்னா நம்ம மினிமம் 25,000 வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபா வருது நம்மளுக்கு. இப்போது அதுலேயும் நாங்கள் வந்து முதல் 100 மரத்துக்கு மட்டும்தான் இப்போ நாங்கள் காய் வெட்டியிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு ஒரு 400 மரம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 100 மரத்துக்கு வந்து நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபா வருதுன்னா 4 மரத்துக்கு 4,00,000 ரூபா 5,00,000 ரூபா நம்மளுக்கு பேர் மினிமம் வரும். ஸோ இயர்லி வந்து நம்ம போட்ட காஸ்ட்டை விட இந்த ஆட்டோமேட்டிக்கில் நம்ம போட்ட காஸ்ட்டோட நம்ம இயர் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்துலேயே நம்ம வந்து அதாவது 6 மாதத்துலேயே நம்மளோட ஈல்டு எடுக்கிற மாதிரி தான் இந்த டெக்னாலஜியும் இருக்குது. மீதி இருக்கிற 6 மாதத்துலேருந்து நம்மளுக்கு வரது எல்லாமே ப்ராஃபிட் தான். இப்போது இந்த மொபிடெக் வந்து எங்களுக்கு எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நைட்டு பகல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரும் கிட்டே இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நைட்டு 12 மணிக்கு கரண்ட் வந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அந்த மரத்துக்கு 1 மணி நேரம் ஓடணும் அப்படின்னா அந்த 1 மணி நேரத்துக்கு அந்த தண்ணி போதுமான தண்ணி போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வால்வுக்கு மாறிடுது. ஸோ இது யாரும் இண்டிவிஜுவலாக மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரியே இப்போ வந்து நாங்கள் 2 போர் வச்சுருக்கோம், ஒரு கிணறு இருக்குது. இந்த 2 போர் தண்ணி எடுத்து இந்த கிணத்துல விட்டு இந்த கிணத்துலேருந்து எடுத்து ட்ரிப் இரிகேஷனுக்கு வந்து நம்ம விட்டுட்டுருக்குறோம். ஸோ இப்போ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்டைம்ஸ் வந்து இந்த 2 போர் தண்ணியை வந்து உள்ளே விட்டாலும் கூட நம்மளுக்கு வந்து தண்ணி பத்தாது. அப்போ ஒரு வேளை ஓடிட்டுருக்கிற நேரத்தில் வந்து சடனாக தண்ணி கிணத்துல இருக்காது. அப்போலாம் என்ன பண்ணுதுன்னா இந்த மொபிடெக்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புது, இந்த மாதிரி ட்ரை ரன் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரை ரன்னா என்ன அப்படின்னா கிணத்துல வந்து தண்ணி இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு மோட்டர் அதுவாகவே ஆஃப் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சராக வச்சுருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் இருக்கனால நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா மோட்டர் வந்து வெறும் மோட்டர் ஓடி அதோட காயெல்லாம் பாதிக்கப்படாமல் நம்மளுக்கு இந்த மோட்டர் வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறோம். இதில் இன்னொரு ஆடட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 10 ஏக்கர் வந்து நான் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இதை வந்து நான் வந்து மானிட்டர் பண்ணிக்கிறேன். இதான் நான் என்னோடய கம்ப்யூட்டர், என்னோடய ஐபேடு, என்னோடய ஃபோனு எல்லாத்துலேயும் இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கனால நான் வந்து எங்கே இருந்தாலும் நான் வந்து உடனே இதோட லாக் ரிப்போர்ட்டு, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, எந்த இடத்துல ஸ்டாப் ஆகிருக்கு, என்ன ரீசனால் ஸ்டாப் ஆகிருக்கு, இது எல்லாமே வந்து நான் லாக் ரிப்போர்ட்டில் பார்த்துக்க முடியுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த டிவைஸ். இதை வந்து என்னை பொறுத்தளவுக்கு இருக்கிற இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜியில் இந்த அப்பா வந்து பழைய காலத்தில் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இந்த வயலில் வந்து தண்ணி விடுறது, அந்த இன்றைக்கி இருக்கிற வாட்டர் ஸ்கேசிட்டியில் அந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம். அந்த மாதிரியான வாட்டர் ஸ்கேசிட்டி டைமில் இந்த ட்ரிப் இரிகேஷன்லாம் போடுறோம் அப்படின்னா மரத்தோட ஈல்டு வந்து கம்பேரிட்டிவ்லி முன்னாடி பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு 30 to 40% ஆஃப் த ஈல்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கிற விவசாயிகள் எல்லாமே இந்த மாதிரியான மாடர்ன் டெக்னாலஜிக்கு மாறினாங்கன்னா இருக்கிற ஈல்டு வந்து ரொம்ப நல்லாவே எடுக்கலாம். அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு. தேங்க்ஸ்.